வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம வெஜ் புலாவ் எப்படி செய்யறது பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெஜ் புலாவ் ஊற்ற போகிற மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புலாவ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருங்க. வச்சுட்டு எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நெய் ஒரு 2 டீஸ்பூன். இப்போ நம்ம தாளிப்பெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 3 பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு நட்சத்திர சோம்பு. இப்போது வெங்காயம் சேர்த்துருங்க. நான் 2 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ காய்கறிகள் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை பட்டாணி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தக்காளி இது கூடயே சேர்த்துருங்க. ஒரு தக்காளி போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த புலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம வெஜ் புலாவுக்கு மிளகாத்தூள் அதெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. இப்போது இந்த புலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். நான் இந்த கப்பில் 2 கப் அரிசி எடுத்திருந்தேன், அதனால 4 கப் தண்ணி ஊற்றுறேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் நார்மல் ரைஸில் கூட செய்யலாம். தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரிசி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போது உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பத்தாட்டி போட்டுக்கலாம். இப்போது கடைசியாக கொஞ்சமாக புதினா, 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பச்சை மிளகாயை நிறைய வேண்டாம், முழுசாகவே போட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. வச்சுட்டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். வெஜ் புலாவ் ரெடி ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம். குக்கர் மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டால் போதும். வெஜ் புலாவ் ரெடி ஆகிடும். பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 2 விசில் போதும். நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசியாக இருந்தால் ஒரு 3 விசில் விடுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஈஸி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.